ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ நம்ம பார்க்க போகிறது எம்மியான டேஸ்டியான பூண்டு தக்காளி தொக்கு தான். இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, சாதத்துக்கு, தயிர் சாதத்துக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ட்ராவலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ரெசிபி இது. ஒன்ஸ் பண்ணிட்டீங்கன்னா ஒரு வாரத்துக்கு ரொம்ப ஃப்ரீயாக இருக்கலாம். நீங்கள் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு வாண்டியில் நிறைய நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க, ஒரு 100 ml விட்டுக்கோங்க. கொஞ்சமாக கடுகும் வெந்தயம் மட்டும் தாளிச்சிக்கோங்க. உளுத்தம்பருப்பு வேணாம், பிகாஸ் ரொம்ப நாள் இருக்க போகிறதுனால உளுத்தம்பருப்பு கெட்டுரும். ஒரு 10-15 பூண்டை இந்த மாதிரி 1-2 தட்டிக்கங்க. நல்லா அம்மியில் வச்சு தட்டிக்கங்க, மிக்சியில் வேண்டாம். 1-2 தட்டிட்டு ஒரு 10 நிமிஷம் அதை நல்லா வதக்குங்க போதும். அதுக்கப்புறம் நான் 1 கிலோ அளவுக்கு தக்காளி எடுத்து, நல்லா பழுத்த தக்காளியாக இருக்கணும். நாட்டு தக்காளி எடுத்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். கொஞ்சமாக இதில் ஒரு 4-5 பெங்களூர் தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். பிகாஸ் இனிப்பு, புளிப்பு, காரம் எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். இப்படி கிடைக்காதவங்க நாட்டு தக்காளியை கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி இந்த மாதிரி உள்ளே போட்டு நல்லா மூடிட்டிங்கன்னா அதுவும் சேர்ந்து வெந்துடும். அப்பப்போ அதை மசிச்சு விட்டா மாதிரி கிண்டிகிட்டே விடணும். நம்ம 10-15 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக விட்டுருங்க. அந்த ஜூஸி அதெல்லாம் போயிட்டு நல்லா திக்காக ஒரு இது வரும், எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரும். பாருங்கள், கொஞ்சம் கொஞ்சமாக அது திக்காயிட்டு வருது பாருங்கள். ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுடணும். அப்பப்போ நீங்கள் கிண்டி விடும்போது கொஞ்சம் அப்படியே மசிச்சா மாதிரி பெரிய கரண்டியை வச்சு நல்லா மசிச்சா மாதிரி கிண்டி விட்டிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். அது ஓரளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இந்த சமயத்தில் நல்லா ஒரு 2-3 ஸ்பூன் சில்லி தனி மிளகாத்தூள் போட்டுக்கலாம். கொஞ்சம் மஞ்சள் பொடியும் போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே நம்ம உப்பு போட்டுட்டோம், பிகாஸ் அந்த தக்காளி சீக்கிரம் வேகணுன்றதுக்காக ஃபஸ்ட்டே உப்பு போட்டாச்சு. ரெண்டையும் போட்டு கிளறி விட்டு நல்லா மூடிடுங்க. ஒரு 20 மினிட்ஸ் ஆகிறதுக்கு. பிகாஸ் தக்காளி அந்த ஜூஸ் வற்றுறதுக்கே கொஞ்சம் டைம் எடுக்கும். நான் ஆல்ரெடி இது வீடியோ போட்டிருக்கேன், வெறும் தக்காளி மட்டும் வச்சு தொக்கு போட்டிருக்கேன். அண்டு பூண்டு வச்சு தக்காளி ஊறுகாய் வேறு போட்டிருக்கேன். லிங்க் தரேன், நாங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதுவும் டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இது பூண்டோடு சேர்த்து பண்ணும்போது ஃப்ளேவர், வாசனை, டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எல்லாமே. இது லாஸ்ட்டாக கடுகு வெந்தயமும் சேம் குவான்டிட்டியில் வறுத்துட்டு மிக்சியில் அரைச்ச பவுடர் போட்டுங்க. இது நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஊறுகாய்க்கு, தொக்கு, இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நான் லாஸ்ட்டாக ஒரு 1/2 ஸ்பூன் போடுவேன். இது முதலே போட்டுறக்கூடாது, ஒரு இறக்க போகிறதுக்கு 5 நிமிஷம் முன்னாடி போடுங்க. பிகாஸ் வெந்தயம் நல்லா கசந்துடும். போட்டு அதையும் சேர்த்து நல்லா இப்படி கிண்டி மூடி வச்சிட்டிங்கன்னா சூப்பரான தொக்கு ரெடி ஆயிரும். நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எவ்வளோ திக்காக இருக்குது பாருங்கள். ட்ராவலுக்குலாம் எடுத்துகிட்டு போனீங்கன்னா 3-4 நாள் ஆனாலுமே எதுவுமே ஆகாது. எந்த வெயிலாக இருந்தாலும் எது ஆனாலும் கெட்டே போகாது. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இல்லை கொஞ்சம் சாதத்தில் போட்டு பெசறினாப்பில் நல்லெண்ணெய் விட்டு கொடுத்தீங்கன்னா சாதத்துக்குமே டிஃபன் பாக்ஸுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ அங்கே இந்த மாதிரி சாதத்தை போட்டு பெரட்டி கொடுத்தீங்கன்னா அந்த வாண்டியில் போட்டு பெரட்டுற சாப்பாடு சூப்பராக இருக்கும். பசங்க எனக்கு உனக்குன்னு அடிச்சுப்பாங்க, அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நிறைய டிஷ்க்கு ஒரே ரெசிபி, ஒரே சைட் டிஷ்னா இது பெஸ்ட்டு காம்பினேஷன், எல்லாருக்குமே பிடிச்சது. பூண்டு ஃப்ளேவரோட சூப்பரான தக்காளி பூண்டு தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஓரமாக இருக்கிறத கீறி போட்டிங்கன்னா அதுவுமே டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். எவ்வளோ சுட்டாப்பில் இருந்தால் போதும். இல்லாட்டி ஒரு குட் ரசம் நான் போட்டிருக்கேன், அது ஆல்ரெடி கிள்ளி போட்ட ரசம்னு சொல்லி, அதுவும் செக் பண்ணி பார்த்துக்குங்க வீடியோவில். இருந்தால் போட்டு செம்மையான அன்றைக்கி லன்ச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.